ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டைரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல்லில் ஐஸ் கட்டியை வச்சு பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் கட்டியை வச்சு நிறைய கிச்சன் டிப்ஸும் இருக்குது. அது என்னென்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது என்னென்னன்றதை ஒவ்வொன்றா பார்த்துலாம் வாங்க. நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்க அது கூட கொஞ்சமாக இது மாதிரி சிறுதானியங்கள் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. அது கம்பு ஊற வச்சுருந்தேன். இந்த கம்பை ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே இட்லி அரிசியும் அதுக்கு தேவையான அளவு உளுந்தும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைக்கும்போது நம்ம அரைக்கக்கூடிய மிக்சி ஜார் ரொம்ப சூடாயிடும். அந்த மாதிரி சூடாகாமல் இருக்கிறதுக்கு இந்த அரிசி கூடவே ஒரு 4-5 ஐஸ் கியூபை போட்டு அரைச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா மிக்சி ஜார் சூடாயிடுச்சுன்னா மாவு சீக்கிரமே புளிச்சிடும். அதுக்காக தான் நம்ம இந்த ஐஸ் கியூபை போட்டு அரைக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போதும் செய்யலாம். உளுந்து வடைக்கு மாவு அரைக்கும் போதும் இதே மாதிரி ஒரு 4-5 ஐஸ் கியூபை போட்டு அரைக்கும் போது உளுந்த வடைக்கான மாவு நல்லா புசன்னு வரும். அதே மாதிரி மிக்சி ஜார் சூடாகாமலே இருக்கும். மிக்சி ஜார் சூடாயிடுச்சுன்னா நம்மளுக்கு வடை ஒரு கெட்டியான பதத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் வடை நல்லா இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. நம்ம காலை வேலையில் அவசர அவசரமாக வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது குக்கரில் வச்ச பொருளை டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு அது மேலே நம்ம குக்கரில் வச்ச பொருளை ஆவிலேருந்து எடுக்கிறதுக்காக அந்த தட்டு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பாருங்கள். விசில்லேருந்து சத்தம் வரல அப்படின்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஐஸ் கியூபை வச்சு மேலே வச்சு தேய்ச்சி கொடுங்க. ஏன்னா குக்கருக்கு அடியில் இருக்க தட்டில் இருக்க தண்ணியிலையும் நான் ஒரு 4-5 ஐஸ் கியூபை போடுங்க. அதே மாதிரி மேலேயும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. இப்போ உடனடியாக உள்ளே இருக்கிற ப்ரெஷர் அடங்கி குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த மெத்தடும் உங்களுக்கு யூஸ் ஆகலை, பயனில்லை அப்படின்னா உங்களுக்கு பயமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இருக்கும் இல்லைங்களா, சாதம்லாம் வடித்தா குழம்புலாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டு இருக்கும். அந்த ஸ்டாண்டை அந்த குக்கர் மூடி மேலே போட்டுக்கோங்க. அது மேலே இந்த மாதிரி ஒரு 2-3 ஐஸ் கியூபை போட்டு விட்டுட்டிங்கன்னா அது தன்னால் குக்கரில் இருக்க ப்ரெஷர் அடங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பர்த்டேக்காக ஓட்டினேன் பலூனுக்கு பின்னாடி ஓட்டினேன் அந்த செலோ டேப்போட அடையாளம் தான். இதில் அந்த செலோ டேப்பை பிச்சு எடுத்துகிட்ட பிறகும் அந்த அழுக்கு அப்படியே இருந்துச்சு. அதை இந்த ஐஸ் கியூபை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தேன். சும்மா ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு தான் நினச்சி நான் தேய்ச்சி கொடுத்தேன். இந்த ட்ரிக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஐஸ் கியூபை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்ட பிறகு அந்த இடத்துல டூத் ப்ரஷ்ஷை வச்சு மைல்டாக தேய்ச்சி கொடுத்தேன். நல்லாவே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் கைகளால் தேய்ச்சி எடுத்த பிறகு பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அந்த டிஷ்யூவால் தொடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சுத்தமாகவே ஆயிடுச்சு. நான் கூட ஏதாவது கெமிக்கல்லாம் போட்டோம்னா, அதாவது லைசால்லாம் எதனா போட்டோம்னா அந்த பெயிண்ட் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த ஐஸ் கியூபை வச்சு நான் இதை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எந்த ஒரு காசு செலவும் இல்லாமல் பெயிண்ட்டும் போகாமல் இந்த இடத்த க்ளீன் பண்ணி எடுத்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வீட்டு தோசைக்கல் பேசினா எப்படி இருக்கும் பார்க்கலாங்களா? ஏன் தோசைக்கல் ரொம்ப சோகமா இருக்கிறேன்? நான் சோகமா இருக்கிறதுக்கு நீ தானே காரணம். அன்னைக்கு நீ தோசை சுடுறேன்னு சொல்லிட்டு என்ன வீணாக்கிட்டியே. அதுக்கு தான் இப்போ நான் உன்னை கூலாக்க வந்துட்டேன். இப்போ பாரு நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டை போட்டு உன்னை கூலாக்கிற பாரு. ஆமா, இதை வச்சு நான் தேய்ச்சி எடுத்தேன்னா உன் மேலே இருக்கிற அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிட்டு நீனு பழையபடி ஆயிடுவேன். ரொம்ப நல்லாவே இனிமேல் தோசை செஞ்சு எனக்கு கொடுத்துருவேன் பாரு. நம்ம வீட்டு தோசைக்கல்லில் சப்பாத்தி, மீன் வறுவல் இந்த மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம தோசை ஊற்றும் போது அந்த தோசைக்கல்லில் தோசை சரியாக வராது. அந்த மாதிரி இருக்க தோசைக்கல்லை இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் தோசை நல்லாவே வரும். இந்த மாதிரி ஐஸ் கியூபை வச்சு நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது தோசைக்கல் நார்மல் சூடில் இருக்கணும். சிம்மில் வச்சு நீங்கள் இதை செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஹீட்லேயே அந்த ஆயில் எல்லாமே இந்த ஐஸ் கட்டி அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தோசை ஊற்றும்போது நாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தோசைக்கல் வாங்கின புதுசில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே நமக்கு இப்பயும் தோசை வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வெங்காயம் அரியும் போது கண்ணெரிச்சல் வருன்றதுக்காக அரியறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது வெங்காயத்தை அரிஞ்சிட்டு அதில் ஒரு 10 ஐஸ் க்யூபை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெங்காயத்தை அரிஞ்சு பாருங்கள். வெங்காயம் அரியும் போது எந்த ஒரு கண்ணெரிச்சலும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சட்னி, சாம்பார், குழம்பு ஏதாவது மீந்துருச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா அதை சூடு பண்ணிக்கலாம். ஆனால் சட்னியெல்லாம் சூடு பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சட்னிகளை நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் எடுத்து வச்சுட்டு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அந்த சட்னியை தொட்டுக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் சாம்பார் குழம்பு எல்லாமே கூட நீங்கள் நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்த பிறகு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா கேஸும் மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய ஸ்நாக்ஸில் நம்ம கேரட்டை இந்த மாதிரி சீவிட்டு கொடுத்து அனுப்பும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிப்ஸு கட்டையில் சீவிட்டு அது மேலே கொஞ்சோண்டு உப்பும் மிளகுத்தூளும் போட்டு வித்தியாசமான முறையில் நம்ம கொடுக்கும்போது பசங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இது மேலே நீங்கள் கொஞ்சமாக லெமன் சாறு கூட புழிஞ்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுத்து அனுப்பிச்ச மாதிரி திருப்தியும் இருக்கும். சில பசங்களுக்கு மிளகு பிடிக்கல அப்படின்னா சாட் மசாலா இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பிச்சோம்னா பசங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. கடைகளில் பேக்கெட்டில் பேக் பண்ணி வர ஸ்நாக்ஸை விட அந்த ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நாம் வீட்லேயே இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம தோசைக்கல்லை புதுசாக வாங்கிட்டு வந்து பழக்கும்போது அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா தோசை ஊற்றி பாருங்கள். ரொம்பவே நல்லாவே வரும். நெக்ஸ்ட்டு, நம்ம உப்பை ஆரோக்கியமானதாக மாற்றுறதுக்கு இந்த டிப்பை பயன்படுத்தி பாருங்கள். எல்லாருக்குமே ஒயிட் கலரில் இருக்கிற அந்த உப்பு தான் ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக சால்ட் உப்பை விட கல் உப்பை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அந்த கல்லுப்பை நம்ம வீட்லேயே செய்யலாம். அதுலேயும் கொஞ்சம் ஹெல்த்தியானதாக செய்கிறது எப்படின்னா, நம்ம கல்லுப்பை தோசைக்கல்லில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் கடாயில் கூட வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து வரும்போது அதனுடைய பிசுபிசுப்பு தன்மை போயிட்டு வறுபட்டு வர சமயத்தில் நம்மக்கிட்ட கருவேப்பிலையோ இல்லை முருங்கைக்கீரையோ இருந்தால் அதை அதில் போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுக்கும்போது அது நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு வரும். அந்த மாதிரி மொறுமொறுப்பு தன்மை வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறின பிறகு அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்கக்கூடிய சால்ட்டு மாதிரியே நம்மளுக்கு வீட்லேயே செஞ்சிடலாம். அதுலேயும் அதை ஒரு இயற்கையான ஆரோக்கியமான ஒரு உப்பாகவும் மாற்றிடலாம். இந்த முருங்கைக்கீரையோ இல்லை கருவேப்பிலையோ நம்ம கலந்துருக்கிற இந்த உப்பை நம்ம பொரியல், வறுவல், சாம்பார், குழம்பு எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு முருங்கைக்கீரையோட சத்தும் சேரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பு நல்லா வறுபட்டு தண்ணி பதம்லாம் எதுவுமே இல்லாமல் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் முருங்கைக்கீரையை போடுங்க. அந்த முருங்கைக்கீரை அந்த உப்புலேயே நல்லா வறுபட்டு நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு வரும். அதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. அந்த முருங்கைக்கீரையை கைகளால் எடுத்து நசுக்கும் போது நல்லா மொறுமொறுப்பாக உடையும். அந்த தன்மையில் இருக்கும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவையான ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை உப்பு ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.